ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இன்றைக்கி காலையிலே நான் வீடியோ போடும்போதே 80,000க்கு இன்றைக்கி சென்சஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஜோன் அந்த மாதிரி சொல்லுது. இருந்தாலும் நான் 10 பாயிண்டில் கட் பண்ணிட்டு இருந்தேன். 20 பாயிண்ட்ஸ் இப்போ 20 பாயிண்ட்ஸு என்னோடய 1000 ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி டேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நடுவில் 79,900 அந்த ரேஞ்சிலே ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு வேளை அவ்வளோதான் போல் இருக்குது, டவுனில் தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு அங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் கீழே 3 o'clock பாருங்கள், சடனாக அடித்து எவ்வளோ மேலே ஏற்றிருக்காங்கன்ட்டு. சான்ஸே இல்லை. நல்ல பயங்கரமான மார்க்கெட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி. பாருங்கள், நான் வாங்கினது இது 400 வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீடியோலேயே சொன்னேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 250ல் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் 250 11:30 தான் வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் ட்ரேட் எடுத்தது இந்த கேண்டில்ஸில் தான் ட்ரேட் எடுத்தேன். இங்கே மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே 35 140 115 அப்புறம் 100 வரையும் 2 லாட்ஸாக 6 லாட்ஸ் மொத்தம் போட்டிருந்தேன். ஆவரேஜ் 118 ஆவரேஜ் வந்தது. 90 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். கரெக்டாக 90.50 வரையும் அங்கேருந்து மேலே போச்சு. இந்த கேண்டில் நான் க்ளோஸ் பண்ணேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடுச்சு. என்னோடய டார்கெட் 250 வரையும் வச்சுருந்தேன். பட் 250 வரணும்னா நான் ஒரு 11 வரையும் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த கேண்டில் தான் 250 ரீச் ஆச்சு. பட்டு நல்ல ப்ராஃபிட் வந்ததால் நான் இன்றைக்கி திரும்பி ட்ரேட் எடுக்கலை. நடுவில் இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் கீழே இறங்கினதும் சரி புட் ஆப்ஷனில் போகலான்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நான் மேலே போகும் அப்படின்னு தான் இன்றைக்கி என்னோடய தாட் இருந்தது. அதனால் புட் ஆப்ஷனில் நான் ட்ரேட் எதுவும் கமிட் பண்ணல. அதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ கீழே 20 ரூபா வரையும் இப்போ 4-5 கேண்டிலில் எவ்வளோ தூரம் போயிருக்கான்ட்டு. 400 வரையும் மேக்ஸிமம் டார்கெட் வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ரீச் ஆகிடுச்சு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஏதாவது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, அதை ஹோல்ட் பண்ணுறோன்னா. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறது கூட எடுத்துடுறோம். பட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் பயமாக இருக்குது. ப்ராஃபிட்டில் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த ட்ரேடிங் சைக்காலஜிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு ட்ரேடை ரன் பண்ணணும். ஓகே கைஸ், இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்களா லாஸ் பண்ணிங்களா, எப்படி உங்களுக்கு மார்க்கெட் இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.